வணக்கம் நேர்களே. இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல்ல பல மாற்றங்கள் அமைதியா உள்ள நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இந்தியா அமெரிக்காவுக்கு சரண்டர் ஆயிருச்சு. பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப் கிட்ட சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ட்ரேட் டீல்ல வந்திருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ல சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. அதாவது $500 பில்லியன் வாங்குவாங்கன்னு கமிட்டட் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை மாத்தி இன்டென்ட் அப்படின்லாம் மாத்தி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ உண்மையிலேயே மோடி அவர்கள் சரணடைஞ்சாரா? இல்ல ட்ரம்ப் அவருடைய ஸ்டாண்ட்ல இருந்து மாறிட்டே இருக்காரா? இந்த ட்ரேட் டீல் என்ன சொல்லுது? இந்தியாவுக்கு இதனால பலன் இருக்கா? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ட்ரேட் டீல்ல முன்னாடி நீங்க சொன்னது இந்தியா சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். ராகுல் காந்தி அவர்கள் இத பார்லிமெண்ட்லயே சொன்னாரு. நீங்க நான் முன்னாடியே சொன்னேன். ஆமா, அத நீங்க முன்னாடியே சொன்னீங்க. எஸ். சோ இது கம்ப்ளீட்டா சரண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. சரண்டர் நரேந்தர் அப்படின்னு பேரு. ஓகே. ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு புரியணும். மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலத்திலையும் ட்ரம்ப்புக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறச்ச 0 to 3% தான் டேரிஃப் நம்மளுக்கு. 0 to 3% தான் டேரிஃப். மோஸ்ட் ஆஃப் இட் 0. இப்போ 3 to 18 ஆயிருக்கு. இப்போ 18 0 to 18 வெறும் மருந்துக்கு மட்டும் 0, மற்றதுக்கெல்லாம் 18. நம்ம ஊர் 16 இருந்தது, அதை 0 ஆக்கியிருக்கோம். அதாவது நம்ம ஊர் அமெரிக்காலேருந்து வரைச்சா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம குட்ஸுக்கு 16% டேக்ஸ் போட்டுன்னு இருந்தோம். இங்கேன்னு போகிற குட்ஸுக்கு அவன் டேக்ஸ் போடாமல் இருந்தான். 3% அதிகபட்சம் 3% போட்டுருந்தான். இப்போ அவன் 18 போடுவானா, நம்ம 0 போடுவாமா. யார் வின்னர் யார் லூசர்? ஸோ இதில் யார் வின்னர் யார் லூசர் அப்படிங்கிறத தாண்டி சார், இதை நான் என்ன கேட்குறேன், ஒருத்தனுக்கு 0லேருந்து 18க்கு போயிருக்கு, இன்னொருத்தருக்கு 18லேருந்து 16லேருந்து 0 வந்திருக்கு. யார் வின்னர் யார் லூசர்? 16லேருந்து 0 வந்தவங்க வின்னர். வின்னரா இந்தியா? அப்போ அமெரிக்கா வின்னரா இந்தியா? ஆமாம், வின்னரா? நீங்கள் என்ன சார் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் சொல்ல அதனால தான் சரண்டர் நரேந்தர். அமெரிக்காவுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன், என்ன நடந்திருக்கு தப்புங்கிறத எடுத்து காட்டுறேன். ஓகே. இந்தியாவுக்கு அக்ரிகல்ச்சர் இம்போர்ட்ஸ் நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை. ஆமாம், விவசாயிகள் தான் முக்கியம், நாங்கள் அதை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது 1950s 60s நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே பஞ்சம். ஸோ நம்மளால் வி குட் நாட் ஃபீட் த பீப்புள். அதாவது நம்ம மக்களுக்கு அன்றைக்கி நம்மளால் போட முடியல. அப்போ எல்லாமே ஷார்ட்டேஜ். பால் ஷார்ட்டேஜு, அரிசி ஷார்ட்டேஜு, கோதுமை ஷார்ட்டேஜு, ப்ரெட்டு ஷார்ட்டேஜ், எல்லாமே ஷார்ட்டேஜ். பால் கூட நம்ம பால் பவுடராக வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இதுதான் இந்தியாவோட நிலைமை. 3 பேர் நேரு என்ன பண்ணார்னா, வெளிநாட்டுக்கு ஆட்களை அமைச்சு அவங்கள படிக்க வச்சு திரும்பி கூட்டிகிட்டு வந்தாங்க நிறைய பேரை. அதில் ஒரு 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆட்களை நேரு சாஸ்திரி டைமில் டெவலப் பண்ணி அதை அப்படியே இந்திரா காந்தி டைமில் பெரிய ஸ்ட்ரென்த்தாக ஆக்கினோம். அதாவது இந்த 3 பேர் யாருன்னா, வர்கீஸ் குரியன் ஒருத்தர், அவர் தான் இன்னைக்கு உங்கள் மில்க் மேன், அமுல் மில்க் மேனுன்னு தெரியும். இன்னொருத்தர் உங்களோட MS சுவாமிநாதன், இப்போ தான் இறந்தார். சுவாமிநாதன் விவசாயம், அரிசி பசுமை புரட்சி. 3வது ஆள் 2 ஹோமி பாபா, அதுக்கப்புறமா ராஜா ராமண்ணா. இவங்க 2 பேர். இன்னைக்கு உங்களோட நியூக்ளியர் டீலில் இன்னைக்கு நீங்கள் நியூக்ளியர் பாம்பு கொண்டு போகிற மாதிரி கொண்டு வந்ததுக்கு ஹோமி பாபா, விக்ரம் சாராபாய் அண்ட் ராஜா ராமண்ணா தான் ரெஸ்பான்சிபிள். ஹோமி பாபாவும் விக்ரம் சாராபாய் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஹோமி பாபாவும் ராஜா ராமண்ணாவையும் வெளிநாட்டிலே நேரு தான் திரும்பி கூப்பிட்டு வர்றார். இவங்க 2 பேரும் தியரட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட். ஹோமி பாபா மிஸ்டீரியஸாக ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் செத்து போய்ட்டுறாரு. ராஜா ராமண்ணா தான் இந்த பாம்பு பண்ணுறாரு. இதுதான் இந்தியாவோட மெயின் 3 அச்சீவ்மெண்ட். இவங்களை யார் வெளியில் அமிச்சாங்க, காசு கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஓகே. டாட்டாஸ் தான் ஹோமி பாபா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ராஜா ராமண்ணா, வர்கீஸ் குரியன், M சுவாமிநாதன், மன்மோகன் சிங்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் படத்தில் போய் படிச்சுட்டு வராங்க. இவங்கெல்லாம் தான் இந்தியாவோட தலையெழுத்தை மாற்றுறாங்க. 1950s 60s என்னென்னா PL 480 ஒரு ஸ்கீம் இருந்தது. அந்த PL 480 ஸ்கீம் என்னென்னா, மாட்டுக்கு கொடுக்குற கோதுமையை இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. அந்த கோதுமையை நம்ம டாலர் கொடுத்து வாங்க வேண்டாம், ரூபா கணக்கில் நம்ம அமெரிக்கா கணக்கில் ரூபாவில் கொடுக்கணும். இது ஒரு எய்டு.
நம்மளுக்கு கன்செஷன் ரேட்டில் தருவாங்க. உதவி. உதவி அமெரிக்கன் பிஸ்னஸ் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ம். சிட்டி அந்த PL 480 வந்த பணத்தை தான் சிட்டி பேங்க் யூஸ் பண்ணி இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேங்க் திறந்து நம்ம PL 480 கொடுத்த காசை வட்டி நம்மளுக்கே திரும்பி கொடுத்து பெரிய பேங்க் ஆச்சு இந்தியாவில். ஓகே சார். இது அந்த எஸ்க்ரோ அக்கவுண்ட் மாதிரி சொல்லுவாங்களே, அங்க வெளியில போகாது. ருப்பி அக்கௌண்ட், ருப்பி அக்கவுண்ட் வெளியில, நாட் டாலர் அக்கௌண்ட். இங்க இந்தியாலயே அந்த பணம் இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது நமக்கு தேவை அப்படின்னா நம்மகிட்ட அந்த பணத்தையே கொடுத்து அவங்க வாங்கிப்பாங்க. அதுக்கு பதிலாக அவன் பேங்காக எடுத்துக்கிட்டான். ஓகே சார், ஃபைன், புரிஞ்சிருச்சு. இந்த இன்னைக்கு இருக்கிற சிட்டி பேங்க் பெருசாகி ஆக்சிஸ் பேங்க்கை விற்றாங்கல்ல, அது அந்த PL 480 ஃபண்ட்ஸ்லேருந்து வந்தது தான். நீங்க இப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் ஒன்று சொல்லியிருக்கீங்க தெரியுமா? அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார். நார்மலா பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஈரான்ல இருந்து, நான் சொல்றது கரெக்டானு மட்டும் சொல்லுங்க சார். ஈரான்ல இருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறோம். நாம ஈரான் நம்ம கிட்ட ருப்பியாவே வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம ருப்பியை வாங்கி அவங்களுக்கு யூஸ் இல்லைங்கிறனால ஈரான் இந்தியாவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்ல அந்த பணத்தை போட்டுருவோம். ஈரான் இந்தியாட்ட இருந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னாங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து நம்மகிட்டயே கொடுத்துட்டு பொருளா அவங்க இது பண்ணிப்பாங்க. அப்படிதான் நீங்க சொல்ற அதே மாதிரி தான் அமெரிக்காவோட பண்ணாங்க. ஓகே சார். இது யூகோ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு பண்ணாங்க. எஸ். இது மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பண்ண அரேஞ்ச்மெண்ட். இதெல்லாம் போய் யார் வேணா செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இந்திரா காந்தி இண்டிபெண்ட்டாக வியட்நாம் போகும்போது அண்ட் அதுக்கப்புறம் வியட்நாமுக்கு அப்புறம் பங்களாதேஷை மிரட்டினாங்க மேடம். உடனே உங்கள் PL 480 கட் பண்ணுறேன் நான். அவங்கள்ட்ட இருந்த பெரிய அஸ்திரமே உனக்கு கோதுமை தர மாட்டேன், அரிசி தர மாட்டேன். அப்போ MS சுவாமிநாதனும் சுப்பிரமணியம், தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணியம் தான் ஃபுட் மினிஸ்டர். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பசுமை புரட்சியை லான்ச் பண்ணி இன்னைக்கு நம்மகிட்ட கோடவுனில் மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் அரிசி இருக்குது. அதனால் அன்றைக்கி அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இனிமேல் இந்தியா எக்காரணத்துக்கும் வெளிநாட்டிலேருந்து அரிசி கோதுமைனா உள்ளே கொண்டு வர மாட்டோம். நம்ம ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நம்ம நம்மளுக்கு வேணுங்கிறத நம்மளே க்ரோ பண்ணிப்போம். ஏன்னா இப்போ என்ன ஆகும்னா, வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்துருச்சுன்னு வைங்க திரும்பி, தென் ஃபார்மர்ஸ் வில் நாட் பி ப்ராஃபிட்டபிள். ஏன்னா அந்த ஊரில் 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் மினிமம் ஃபார்மே 200-300 ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபார்மர் 1 ஏக்கர் 2 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறோம். அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கரில் இவன் என்னத்தை 10 மூட்டை கூட எடுக்க மாட்டான். இவனோட காஸ்ட் ஆஃப் அரிசி ஆர் காஸ்ட் ஆஃப் கோதுமை ரொம்ப ஜாஸ்தி. அவனோட காஸ்ட் ஆஃப் அரிசி கோதுமை ரொம்ப சீப்பு. அவங்க இறக்க ஆரம்பித்தா இந்த ஆளுங்க பிஸ்னஸை விட்டு வெளில போயிடுவாங்க. நம்ம ஃபார்மர் இழுத்து மூடி வீட்டுக்கு போக வேண்டியதான். திரும்பி இன்னொரு PL 480 வந்துருங்கிறதுனால தான் அதை பிளாக் பண்ணாங்க. ஓகே. ரொம்ப நாள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. மன்மோகன் சிங்கோட சண்டையே நடந்து என்னானாலும் பண்ண மாட்டேன்லாம் சொல்லி நிறுத்தியிருந்தாங்க. பிரதமர் மோடி கூட 8-9 வருஷமாக அதை நிறுத்தி வச்சுருந்தார். இதெல்லாம் நம்ம ஒரு கன்சென்சஸ். யார் அரசியலில் இருக்காங்கன்னு முக்கியம் கிடையாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளை ஒரு வாட்டி சுட்ட கை, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தான். கரெக்ட். ஆனால் இப்போ ஹிஸ்ட்ரியை மறந்துட்டோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நானே 7-8 வயசு தான். எனக்கே அந்த ஹிஸ்ட்ரி சின்ன பையனாக தான் ஞாபகம் இருக்குது. இப்போ உங்கள் ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிருக்காரு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, அரிசியை திறந்து விட்டா என்னன்னு? எக்ஸாக்ட்லி அதுதான் சார். அதுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட்டு. இதே மாதிரி நம்மகிட்ட பால் சப்ளை இல்லாததுனால நம்ம சுவிட்சர்லாண்டு அந்த ஊரில் எல்லாம் பவுடர் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு குரியன் என்ன பண்ணார்னா, அந்த குரியனை நீங்கள் அவமானப்படுத்தி நம்ம ஒரு சரியாகவே நடத்தலை. அவர் பாடியை கூட அமுல்குள்ளே கூட்டின்னு வர மாதிரி தான் தாரார் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு சிரியன் கிறிஸ்டியன், பீஃப் ஈட்டிங் சிரியன் கிறிஸ்டியன். உன்னோட பசுமை புரட்சி என்ன ஐரனின்னு பாரு, அவன் தான் புரட்சியை பெருசாக்குறான். அவன் என்ன பண்ணான்னா, அப்போ யூரோப்பியன் காமன் மார்க்கெட்ஸ்னு ஒன்று இருந்தது. யூரோப்பியன் யூனியனுக்கு முன்னாடி யூரோப்பியன் கமிஷன் இருந்தது. அவங்கள்ட்ட என்ன சொன்னான்னா, உங்கள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன், இதே டீல் தான் பேசினான். ஆனால் இந்த டீலில் நீங்கள் நேஷ்னல் டைரி போர்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அந்த பவுடரை நீங்கள் நேஷ்னல் டைரி போர்டுக்கு சப்ளை பண்ணணும், நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. அந்த வாங்கி இம்போர்ட் பண்ண காசை வச்சு அமுல் மாடலை ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அமுல் மாதிரி ஒரு ஊர்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாடல் பண்ணணுன்னு அந்த யூரோப்பியன் யூனியன் பைசாவை வச்சு ஃபார்மிங், இப்போ தமிழ்நாட்டில் ஆவின், கர்நாடகாவில் நந்தினி, அது மாதிரி ஒரு ஊரில் ஒரு இடத்துல இருக்குது.
இது எல்லாமே மில்க் கோஆப்ரேட்டிவ்ஸ். ம். நம்ம ஃபார்மர் வந்து 3-4 மாடு தான் வச்சுருப்பான். பாலை போய் கொள்முதல் பண்ணி இதை பெருசாக்குவாங்க. அப்போ அவங்க ஹேட்சன்லாம் கிடையாது, அப்போ அவங்க மில்கி மிஸ்டெல்லாம் கிடையாது. ம். இது சக்ஸஸ்ஃபுல் ஆனப்பறம் அவங்கெல்லாம் வந்தாங்க அதுக்கு. இந்த மாடலை இப்படி தான் டெவலப் பண்ணாங்க. யூரோப் யூனியன்லேருந்து பால் பவுடர் வாங்கி அதை இங்கே பணக்காரங்களுக்கு விற்று அந்த பணத்தை வச்சு இதை டெவலப் பண்ணாங்க. இதை எதுக்கு நான் இந்த கதை ரெண்டுத்தையும் சொல்கிறேன்னா, ஏன் நம்ம வந்து மில்க், பவுல்ட்ரி அண்ட் பல்சஸ் யாருமே உள்ளே வரக்கூடாது, அதாவது சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் யாருமே உள்ளே வரக்கூடாது நம்ம தடுக்கிறதுக்கு இதுதான் நம்மளோட ஹிஸ்டாரிக் ரீசன்ஸ். 60s 70s நடந்த ஒரு வரலாறு இருக்குது. ஓகே. ஏன் இதை பெருசாக்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு முன்னாடி ஒயிட் ஹவுஸ் போட்ட ஃப்ரேம்வொர்க் காப்பி ஒயிட் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் இப்போது நம்ம டோட்டலாக அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணுறதே $52 பில்லியன் தான் இம்போர்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு. இது இன்க்ளூடிங் அமெரிக்கா இதை ப்ரெஷர் பண்றாங்க சார், இந்தியா இதை ஒத்துக்குச்சு அப்படின்ற. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, அந்த இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து வெனிசுலா க்ரூடு வாங்கு, நீ வந்து அமெரிக்கா க்ரூடு வாங்குன்னு. அமெரிக்காலேருந்து இங்கே வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.